எல்லாம் உங்களுக்கு அவசியமானவைகள் என்று உங்கள் பரமபிதா ஏற்கனவே அறிந்திருக்கிறார். உணவுக்காகவோ உடைக்காகவோ கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். போதும் என்கிற மனதுடன் கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லுகின்றார். இந்த தேவனுக்கு பிள்ளைகளாய் வந்து இந்த வசனங்கள் எல்லாம் அறிந்த பிறகு, அதுவும் குறிப்பாக இந்த சிட்டி ஹார்வெஸ்ட் அசெம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் திரும்ப திரும்ப இந்த வசனங்கள் எல்லாம் கேட்ட பிறகு, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக நாம் கவலைப்பட்டு கண்ணீரோடு நிம்மதி இல்லாமல் தூக்கமற்ற இரவுகள் நமக்கு இருக்கும் என்று சொன்னால், மனுஷர்களோடு இம்மைக்குரிய காரியங்கள் நிமித்தம் பகை உணர்வுகள் இருக்கும் என்று சொன்னால், இம்மைக்குரிய காரியங்கள் சிலர் ஏமாத்திட்டாங்க, பரவாயில்ல. they can take only the money, only the property. they cannot take your salvation, your call of God, your anointing. கர்த்தர் உண்மையில் வைத்த ரட்சிப்பை, அழைப்பை, அபிஷேகத்தை ஒருவராலுமே எடுக்க முடியாது. உண்மையை கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவராலுமே எடுக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான சில காரியங்கள் நம்மிடத்திலிருந்து சிலர் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்ளட்டும். we are not going to lose anything. whatever my God has designed for me, whatever my God has installed for me, whatever the Lord has prepared for me, no enemy can snatch it from the hands of God. தேவனுடைய கரத்திலிருந்து யாரும் எதையும் பறித்துக் கொள்ளவே முடியாது. எனக்கென்று அவர் என்னவெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ ஒன்றையும் ஒரு சத்துருவும் எப்பொழுதும் திருடி கொண்டு போக முடியாது. மரணமே நேரிடுகிறதா இருந்தாலும், எப்பக்கம் நெருக்கப்பட்டு நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை. கலங்கினாலும் மன